கடலில் வாழும் ஒரு வகை உயிரினங்களால் தான் பவளம் உண்டாகிறது. இந்த உயிரினங்களுக்கு தலையோ கால்களோ கிடையாது. கடல் நீரில் மிதந்து வரும் நுண்ணிய கடற்பிராணிகள் இதன் வாயில் வந்து சேர்ந்து உணவாகின்றன. பவளம் வளரும் முறையும் வியப்பானது. பழைய உயிரினங்களில் இருந்து புதியன கிளைத்து உண்டாகின்றன. நாளடைவில் இவை பெருங்கூட்டமாக பெருகிவிடுகின்றன. இவை கடல் நீரில் உள்ள சுண்ணாம்பு பொருளை பிரித்து எடுத்து தம்மை சுற்றி சுவர் போன்று வைத்து கட்டுகின்றன. பின்னர் உள்ளிருக்கும் உயிரினங்கள் மறைந்த பின் கடின பாகம் ஒன்றோடொன்று சேர்ந்து பெரிய பாறை போல ஆகிவிடுகிறது. நூற்றுக்கணக்கான ஆண்டுகள் சென்ற பின் பவளத்திட்டுகள் தோன்றுகின்றன. பசிபிக் பெருங்கடலில் பவளத்தால் உண்டான இத்தகைய தீவுகள் பல உள்ளன. பவள உயிரினங்கள் கட்டும் சுண்ணாம்பு கூடுகள் அமைப்பிலும் பருமனிலும் உயரத்திலும் பல வகையானவை. பவளங்கள் சிவப்பு, இளஞ்சிவப்பு, மஞ்சள், கருப்பு ஆகிய நிறங்களில் உள்ளன. அணிகள் செய்ய பயன்படும் பவளங்கள் மத்திய தரைக்கடலிலும் ஜப்பானை அடுத்துள்ள கடலிலும் செங்கடலிலும் கிடைக்கின்றன.